மகரம். மகர ராசிக்கு 2ல ராகு. 2ல ராகுனா 8ல கேது. மகர ராசிக்காரங்க எப்படிப்படுறாங்க? அவங்களும் மண் ராசி. ஏற்கனவே மண் ராசின்னு நம்ம பார்த்துருக்கோம். ரிஷபத்தை பார்த்தோம், கன்னியை பார்த்தோம், இப்போ இது பார்க்கணும். அந்த ராசிகளுக்கு இந்த ராசிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, எதுவுமே வெளியே தெரியாது, ஆழ் மனசு பிரகாரம் கூட தெரியாது. அவங்க ஆழ் மனசை கண்டுபிடிச்சா 1 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா தரலாம்னு கூட சொல்லலாம். அவ்வளவு சேஞ்ச் பண்ணலாம். ஆமா, உண்மை உண்மை. ரொம்ப ரொம்ப அழுத்தமானவர்களா இருப்பார். மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவங்களும் மண் ராசி தான். ஆனா அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரிஷப ராசிக்காரங்க பாசத்தின் அடிப்படையில் செய்வாங்க. கன்னி ராசிக்காரர்கள் அறிவின் அடிப்படையில வேலை செய்வாங்க. இவங்க ஆழ் மனசு பிரகாரம் வேலை செய்வாங்க. ஏன்னா திருவோண நட்சத்திரம் இவங்களுடைய முதன்மையான நட்சத்திரம். முதன்மையான அந்த தன்மை இருக்கிறதுனால சஞ்சலம் இருந்தாலும் வெளிப்படையா பேச மாட்டாங்க. மற்றவங்கள தவறாகவும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. தெளிவாக இருப்பாங்க. தெளிவாக இருப்பாங்க. சஞ்சலம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய தன்மையுடைய மகர ராசிக்காரங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு 2ல ராகு இருக்கு. 2ங்கிறது சனியுடைய தன்மை தான். அதே அதிபதி தான் அங்கே இருக்கார். அங்கு காற்றுன்னா தான் என்ன இருக்குங்க, குடும்பத்துடைய தன்னுடைய ஈடுபாடை ஒழுங்காக வெளிப்படுத்த மாட்டார்கள். செய்ய மாட்டாங்க சொல்ல, வெளிப்படுத்தலாம். மற்றவங்க நான் செய்யறேன், என்ன செய்யறேனோ அது தெரிஞ்சாலும் வெளிப்படுத்த மாட்டாங்க. பேச்சுலையும் அதே தான். எப்படி பேசணும், ஏது பேசணும்னு மற்றவங்க புரிகிற அளவுக்கு ஈடுபாடோட செய்யக்கூடிய தன்மை இருந்தனாவே ராகுனால பெருசா தோஷம் கிடையாது. கேது 8ல இருக்கு, நிச்சயமா தோஷம். என்ன தோஷம் சார் அப்படின்னா, ஆழ் மனசுக்காரனுக்கு தெளிவா வெளிப்படையா இருக்கணும் தோஷம். உணர்ச்சி வசப்படக்கூடிய தோஷம். அடக்கி வாசம் நிர்வாகியா இருக்கணும் தோஷம். மத்த நான் சொல்றதை கேட்கணும்னு தோஷம். இந்த தன்மை கேது நாள் ஏற்படும். இந்த தன்மையை எப்படி போக்குறது? பரிகாரம். அவர் எங்க இருக்காரு சார்? அவரா சிம்மராசியில் இருக்காரு. சிம்மராசினா சூரியனா? சூரியனை ராஜாத்தி ராஜாய பிரசங்க அப்படின்லாம் சொல்லும்போது அப்படியே கீழே வந்துருவாங்களா? அப்போ அவங்க தன்னுடைய எதிராளிய ஐஸ் வச்சு உயர்த்தி பேசினாவே முடிஞ்சு போச்சு. அதாவது பேச்சுல நல்ல தேனை தடவை பேசினாக்கா மகர ராசியினருக்கு கேதுனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆழ்ந்த அறிவு மிகவும் நன்றாக வேலை செய்யும். அதை வெளிப்படுத்துகின்ற தன்மையை மட்டும் பார்த்துக்கணும். அதை பார்த்துனாக்கா மகர ராசியினருக்கு ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது இந்த வாட்டி.